அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى آل محمد وبارك وسلم عليه. ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا فيما أعطيت رحمة وراحة وكثيرا مالا للعيش نعمة وعفوا وعافية. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا. وقال تعالى يا أيها الذين آمنوا كلوا من الطيبات ما رزقناكم. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وآله وسلم إن الله تعالى طيب لا يقبل إلا الطيب وإن الله أمر المؤمنين بما أمر به المرسلين. சர்வ புகழும் சக்தி வாய்ந்த உலகத்தின் அதிபதி 14 உலகத்தையும் மாற்றி படைக்குகின்ற வல்லமை மிக்க அல்லாஹ் ஒருவனுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். சாந்தியும் கருணையும் சாந்த நபி எம் உயிருக்கும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னாரின் அருளை பெற்று உயர்ந்து வாழுகின்ற முஸ்லிம்களிடத்தில் முழுமையாக அனைத்தையும் விட மிகச்சால சிறந்ததாக அகல பைத்துக்களாகிய அகல பைத்துக்கள் பனாத்தே ரசூலுல்லா, இப்னே ரசூலுல்லா, உம்மே ரசூலுல்லா, அபி ரசூலுல்லா, ஜத்தத்த ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் முழு குடும்பத்தார்களின் மீதும் நம்மின் மீதும் நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர் மூமின்களான ஆண்கள் பெண்கள் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி அனைத்து நபர்களின் மீதும் கியாம நொடிநாள் வரை அஃபுவும் ஆஃபியத்தும் ரஹ்மத்தும் நிறைந்த செல்வங்களும் ஆயுள்களும் நோய் நொடியில்லா வாழ்வுகளும் சுபித்து வாழுகின்ற தஸ்பீ திக்ர் ஃபிக்ர் செய்கின்ற நல்ல அருள்களும் நம் அனைவர்கள் மீது கியாம நொடிநாள் வரை உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் தையபா
என்பதை பற்றி பேசுகிறார். தையிபா என்றால் என்ன? ஆண்களுக்கு தையிபலி என்று பெயர் வைக்கிறோம், பெண்களுக்கு தையிபா என்று தையிபத்துன் நிசா என்று பெயர் வைக்கிறோம். இன்னும் தையிபா என்று சொன்னால் முதலாவது கலிமா தையிப், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுமக்குகின்ற, மனமாக ஆக்கி வைக்குகின்ற இந்த கலிமாவின் மூலத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தையிபா என்று குறிப்பிடுகிறார். நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நாம் ஈமான் கொள்வதானால், முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதானால் இந்த தையிபாவை கடைபிடிப்பது நம்மின் மீது கடமை. ஆரம்பத்திலே நாம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை மொழிந்து, இரண்டாவதாகத்தான் ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்திற்குரிய கலிமாவை நாம் மொழிகின்றோம். இந்த ஷஹாதத் என்பதும் தையிபா என்பதும் ஒருங்கே பிணையப்பட்டதாக இருக்கின்றது. முதலாவது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இரண்டாவது கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டும் உடலும் உயிரை போன்று பின்னி பிணைந்ததாக இருக்கின்றது. இந்த இரண்டாம் கலிமாவிற்கு தையிபாவை ஊட்டுவதே முதல் கலிமாவின் தாத்பரியம்தான். இதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் அறிந்து வாழ்வது அரியா வகை இனத்தை சார்ந்ததாக இருக்கும். ஒன்று விலங்கலைன்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க இது அரியா வகை. ஆனால் இஸ்லாத்தை நாம் அறியாததனால் அரியா வகையின் புதிராக இன்றைக்கு நாம் அதை விளங்கியிருக்கோம். தையிப் என்று சொன்னால் மனமானவை, தையிபா, தையிப் ஆண்பால், தையிபா பெண்பால். இப்போ இந்த இடத்துல இந்த கலிமாவிற்கு பெண்பால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இல்லை, அதுதான் காரணம். தையிப் பரிசுத்தமானது, அல்லாஹ் பரிசுத்தமானவன், ரசூலுல்லாஹ் பரிசுத்தமானவர்கள். அல்லாஹ்வை ஏற்றால் நபிக்கு வழிபடுவது அவசியமாக இருக்கு. நபிக்கு வழிபட்டால்தான் அல்லாஹ்வை நாம் அடைய முடியும். குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக்குறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வமன் யுத்திஇர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். இது யாரும் மறுக்க முடியாது. அநேக மக்கள் ரசூலுக்கு வழிபடுவதை விட்டுவிட்டு ரசூலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மட்டும் சொல்கிறாங்க. அது அவர்கள் நிர்பாக்கியவான்கள் என்பதைத்தான் இங்கு நாம் வெளிப்படுத்த முடியும். காரணம், பாக்கியவான் வேற, அன்பாக்கியவான் வேற, பாக்கியவதி வேற, அன்பாக்கியவதி வேற. அப்போ இதுக்குரிய காரணங்கள் என்ன? ஒரு பொருள் டப்பாவில் சீலிடப்பட்டு விற்கும்போது அதுக்குரிய மதிப்பு தனி. அதே டப்பா, அதே பொருள் உடைக்கப்பட்டு விற்கும்போது அதனுடைய மதிப்பு தனி. அதே போன்று மனிதன் தனக்குத்தான் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி தையிபாவையும் ஷஹாதத்தையும் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வானேயானால் இவனுக்கு ஒரு நாளைக்கு பாங்கில் 5 முறை ஷஹாதத்தை பற்றி உணர்த்தப்படுகிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் உணர்த்தப்படுது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் உணர்த்தப்படுது. இந்த ஷஹாதத்தை அல்லாஹ் ஒரு நாளைக்கு மறந்து விடாமல் இருப்பதற்காக சொல்லப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு முடியப்பட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் அதற்குள் தக்க வைக்கப்படுகின்றது. இதை இந்த மனிதர்கள் சூசமத்திலே உணர்வதில்லை, அதை பற்றி சிந்திப்பதில்லை. குழப்புவதற்காக அதில் என்ன நிர்பந்தங்களால் குழப்பப்பட்டிருக்கு என்பதைத்தான் பார்க்கின்றார்கள். குழம்புவதும் குழப்புவதும், குழப்பத்தை தேடி திரிவுவரும், தன்னுடைய வாழ்வை தன்னுடைய கரங்களால் பாத்திலாக்கியவர்கள், நாசமாக்கியவர்கள், ஃபாசிதாக ஆக்கியவர்கள். அப்போ இவர்களுடைய முழு நிலைகளின் தோற்றங்கள் எப்படி அமையும் என்று சொன்னால், ஃபிர்அவுன், ஹாமான், ஷத்தாத் ஆதாரம் கேட்டு அலைஞ்சான். இவர்கள் ஆதாரத்தின் காரணமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் உபதேசங்கள் செய்தும் கூட வெறும் 83 நபர்கள் தான், 100 கூட பூர்த்தி ஆகலை.
அப்போ இந்த 980 வருஷத்தினுடைய மார்க்கத்தின் சம்பூர்ணம் வெறும் 83 இருந்தது. 100 கூட பூர்த்தி ஆகலை. அப்போ அந்த மக்களுடைய நிலை என்ன ஆகுதுன்னு, அல்லாஹ் இருவேறு இந்த உலகத்தில் நீரை கொண்டு அழித்தான், இப்போவும் அழித்து கொண்டிருக்கான் வெவ்வேறு. ஆனால் குர்ஆன் சம்பவத்திற்காக 2 நபர்கள், அதிலே ஒன்று ஃபிரௌன், மற்றொன்று மிகப்பெரிய அழிவை நோக்கிய நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவிகளான கவுமுகள். அந்த அழிவிலே தான் மூமின்களை காப்பாற்றப்பட்டது. அப்போ அல்லாஹ்வை ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ நெருங்கும் போது அல்லாஹ்வுடைய ஆபத்துக்கள் இந்த உலகத்திற்கு வருமேயானால் மூமின்கள் ஏதோ ஒரு நிலையில் அங்கே பாதுகாக்கப்படுறாங்க, முனாஃபிக்கீன்கள் ஏதோ ஒரு நிலையிலே அங்கே அழிக்கப்படுகின்றார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். முனாஃபிக்கீன்கள் வஞ்சகர்கள், பொய்யுரைக்கக்கூடியவர்கள். இந்த பொய்யை அதிகமாக சாட்சி பெறக்கூடியவர்கள் தான் முஃப்ஸிதீன்கள். வ உலாஇக ஹுமுல் முஃப்ஸிதூன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மக்கள் யார் நாம் உணர்கிறோம்? கொஞ்சம் பயானை கேட்டுட்டா அவன் தலைதெறிக்க தான் எல்லாத்தையும் அறிஞ்ச மாதிரி உச்சகட்டமாக போயிடுறான், அல்லது ஒரு கால் பயான் சொல்கிறவன் உச்சகட்டமாக போயிடுறான், நம்மளை தவிர யாரும் சொல்ல முடியாதுண்டு. அல்லது இதை விவரிக்கின்ற பல பாஷைகளிலிருந்து அதை வடிகட்டி புஸ்தகங்களாக போடக்கூடியவன் நம்மை தவிர எழுத்தாளர்கள் யாரும் என்று நினச்சி கொண்டிருக்கான். அவர்களெல்லாம் ஒன்றை நினைக்க வேண்டும். இமாமுல் ஆலம் சூஃபிசத்தை வடிவெடுத்து அமைத்த இமாமுல் ஆலம் கஸாலி ரஹிமஹுல்லா நிறைந்த கிதாப் எழுதுறாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் 1000ற்கு ஒரு புஸ்தகம் கம்மி. ஒரு கிதாப் எழுதுவது என்பது ஒரு தாயின் வயிற்றில் உற்பத்தியாகி பிள்ளை பிறந்து மரணிப்பதை போன்று சாமானியமான அல்ல. ஒரே கருத்தை தத்துவத்தோடு பல கிதாபுகளில் அவர்கள் எழுதியிருப்பது ஒரு சாமானிய நிலை அல்ல. இது தெய்வீக மொழியில் அல்லாஹ் அவர்களுக்கு அருளிய செல்வம். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த கல்வியின் செல்வத்தை வெளிப்படுத்த இன்னும் ஒரு கிதாப் இருக்கு. இவங்களுக்கு மனசில் ஒரு கவலை தோன்றுது, இன்னும் ஒரே ஒரு கிதாபு நம்ம எழுதணும்னு சொன்னால், இந்த சூஃபிசத்தில் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸை கொண்டு சுன்னத் வல் ஜமாத்துடைய அக்கீதாவில் நிலைநாட்டுகின்ற கல்வி, அந்த கிதாபு பகுதி பூர்த்தியாகுமே, 1000 மாறுமே, இன்னொன்று எழுதுனா என்ன என்று நினைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இவர்களுக்கு ஒரு படிப்பினை ஆற்றலை கொடுக்குறான். ஒரு முறை இமாமுல் ஆலம் கஸாலி ரஹிமஹுல்லா கடற்கரை ஓரமாக போயிட்டு இருக்காங்க. 2 குருவிகள் அமர்ந்திருக்கு. ஒரு குருவி பேசுது, அப்பா நான் இந்த கடல் நீரை பூரா கொத்தி கடலிலிருந்து திடலில் போட்டு மணலில் போட்டு நான் வத்த வைக்க போகின்றேன் கடலை அப்படின்னு. இன்னொரு குருவி சொல்லிச்சு, நிர்முடா, உன்னுடைய சிண்டில் ஹயாத்து முழுவதும் நீ தீரை இறைத்தால் மனிதனுடைய கைகளில் ஒரு சேரை தான் வரும், ஒரு புடி, ஒரு 2 கையில் ஒரு கையளவு தான் நெம்பும், நீ நினைப்பது தவறானது என்று மற்றொரு குருவி பதில் சொன்னது. இதை கண்ணுற்ற இமாமுல் ஆலம் கஸாலி ரஹிமஹுல்லா முதல் சொன்னதையும் 2வது சொன்னதையும் பாவித்து சிந்தித்து அல்லாஹ்விடத்தை தௌபா செய்கிறாங்க. ரப்பே, நான் எத்தனை கிதாபுகள் எழுதினாலும், இன்னும் பல்லாயிரக்கணக்கான கிதாபுகள் எழுதினாலும், இந்த கல்வி என்னுடைய ஹயாத்தில் இந்த குருவி ஒரு சிண்டிலை கொத்தி மனிதனுடைய ஒரு கை சேரை அளவிற்குத்தான் என்று சொல்வதை போன்று கடலிலே விட்டு அந்த நீரை அள்ளினால் எந்த அளவுக்கு கல்வியோ அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கடலளவு கற்றது கையளவு, கல்லானது கடலளவு என்று ஒரு முதுமொழி சொல்லுவாங்க. அதற்கொப்ப நான் கற்காத கல்விகள் நிறைந்து கிடைக்கின்றது ரப்பே, என்னை நீ மன்னித்து விடு என்று கேட்டார்கள்.
மிக பெரும் கல்விமான்கள் எல்லாம் தன்னை தாழ்த்தி கொண்டதன் காரணமாக இன்றைக்கும் அவருடைய கிரந்தங்கள் உலகம் முழுவதும், அதிலேயும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணுவது அதிகமாக இஸ்லாமிய நூல்களில் சூஃபீசத்தை தான். ஒரு மனிதன் சூஃபியாக இருக்கின்றார், ஒரு மனிதன் கல்வியிலே தரமுடைய அந்த சூஃபீசத்தை அறிவிக்கின்றார், சூஃபிசத்தை விளங்கி மற்றவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதன்மையாக அமெரிக்கக்காரன் யூதன் அப்படியே தூக்கிடுவான். காரணம் என்ன? இவனை கொண்டு அவனுக்கு சூஃபிசத்தில் பலங்கள் கிடைக்கின்றது. அதுதான் இந்த நாடுகள் இன்றைக்கும் வெற்றியாகுவதற்குரிய காரணங்கள். முஸ்லிம்களுடைய நாடுகள் எல்லாம் வெறும் ஜிலேபியையும் தோல் பஜ்ஜியையும் வாழைக்காய் பஜ்ஜியையும் இளநீர் கூடுகளையும் தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் விளங்கியிருப்பீங்க நான் சொல்கிற கருத்தை. அப்போ இவருடைய நோக்கங்கள் எல்லாம் உலக வாழ்வில் பெண்களை தழுவியது. வாழ்க்கை தேவை தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் வான்தும் லிபாசுல்லஹுன்ன என்று சொல்கிறான். ஆனால் நம்ம ஆள் ஒருபடி கூட போய் ஓவராக அதை நேசித்து சூஃபிசத்தையும் அல்லாஹ்வையும் மறந்து வாழ்கிறான். இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால், கடல் நீர் தான் முழு உலகத்திலும் எல்லா நீர்களையும் விட மதுரமானது என்பதை மறந்துவிட்டு கடல் நீரை அழிக்க பார்க்கின்ற அரக்கர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பது தான் இந்த சூஃபீசத்தின் மீது கொண்டான ஒரு துவேஷம். இதற்கு காரணங்கள் என்ன? அவனுடைய இரத்தத்தில் மாசு படிந்திருக்கின்றது, அவனுடைய கண்களில் முதுமை ஏற்பட்டுவிட்டது, பாசிகள் படர்ந்து விட்டது, பொறைகள் ஓடிவிட்டது, சத்தியத்தை காணும் பாக்கியத்தை இழந்தவனாக நல்லூர்கள் நாதாக்கள் சொன்ன கல்வியை விளக்கிய அந்த விளக்க உரைகளை மறந்து தாந்தோன்றித்தனமாக நாடகங்கள் நடத்துவதும், பாலியான பெண்களை விட்டு மேடைகளிலே ஆட விடுவதும், இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இஸ்லாமியர்களிலே இஸ்லாமியர்கள் செய்வதெல்லாம் உண்மை அல்ல என்று சொல்லப்படுவதும் இன்றைக்கு அரங்கேறிய நாடகங்களாக இன்றைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன? அவர்கள் கூட்டத்தை வளர்க்கணும். 10 பேர் சேர்ந்து மௌலூது ஓதுனா அதை இல்லைன்னு சொல்லணும், குர்ஆன் ஓதுனா அது ஆதாரம் இல்லைன்னு சொல்லணும். ஆதாரத்தை தேடி அலைகின்ற அவதார புருஷிகளெல்லாம் நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நீங்கள் உங்கள் அம்மா தாட்ட பிறந்தீங்கன்ற ஆதாரம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உடலில் எடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பண்ணலாம். நாங்கள் அதை டெஸ்ட்டு பண்ண மாட்டோம், எங்கள் அம்மாவுக்கே நான் பிறக்கலேண்டா, நீ இஸ்லாத்தில் உள்ள சூழலை குறை சொல்லுவேன். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் அச்சத்தியத்தை நீ அழித்து விட வேண்டும். நீ ஒரு மூமினை பார்த்து கை நீட்டி சுற்றினால் உன்னை பல்லாயிரக்கணக்கான கரங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றது என்பதை மறந்துவிட்டு உன் முகத்தை ஆடம்பர அந்த திரை உலகத்திற்கு கொண்டு வர வேண்டாம். காரணம், பெண் தன்னை அலங்கரித்து ஒரு சபையின் மீது நடப்பது தன்னைத்தான் விபச்சாரி என்று பகிரங்கப்படுத்துகின்றாள் என்ற ஹதீஸ் ஷரீஃபும் நீ உணரலை. நல்லா உணர்ந்து பார்க்கணும். மார்க்கத்தில் ஹலால் என்ன ஹராம் என்ன அதை புரியணும். எவனோ சொன்னால் எவனோ ஆதாரம் கொடுத்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்துகளிலெல்லாம் மிக சக்தி வாய்ந்த ஜமாத் அஹ்லு சுன்னா. இந்த அஹ்லு சுன்னாவுடைய ஜமாத்துகள் ஃபாயிசீன்கள், முகர்ரபீன்கள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸ்கள், முஅல்லிம்கள், முஅக்கிலீன்கள் மிக பெரும் தாத்பரியத்தை உணர்ந்தவர்களாகத்தான் அதில் இருப்பாங்க. நஃபாயிஸ் என்ற கிதாபு, அதில் உள்ள ஆலிம்களுக்கு தெரியும். 4வது சிம்ராவில் ஓதி இருப்பாங்க, அல்லது ஓதி கொடுத்துருப்பாங்க, அல்லது அவங்க எப்படி எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. ஒரு மனிதனை பார்த்து உன்னுடைய பிடரி பெரிதாக இருக்கு என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அல் ஆக்கில் தக்ஃபீஹுல் இசாரா, சமிக்கையை அறிஞன் புரிந்து கொள்வார். 2 பேர் போயிட்டே இருப்பாங்க, ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க, டேய் சேவ் செய்யுவாங்க. ஏன்னா முன்னால் சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. உஷே அப்படின்னாக்க உசே
உஷாராயிரு, நம்ம பேசினமே அதுதான் இதுன்ட்டுவாங்க, உசே. அதுபோன்று ஒருவர் தன்னை பற்றி அறிந்தவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளக்கூடிய மற்றவர்களுக்கு தெரியாத பாஷை உண்டு. அதே போன்று சுன்னத் ஜமாத்துடைய அகீதாவை தெரியாமல் தன்னுடைய வட்டுக்குள் கட்டுப்பாடுக்குள் கொண்டு வந்து மக்களை ஆட விடுகின்ற அரக்கிகள் இன்றைக்கு பெருத்து விட்டதன் காரணத்தால் நீங்கள் மீலாதையோ மௌலதையோ புராஷரி போதுவையோ அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துகள் செய்வதையோ உன்னால் தடுக்க முடியாது. அதற்கு தவறென்று ஆதாரம் காண்பிக்கவும் முடியாது. கடையில் 2 விதமான ஆடைகள் விற்கலாம். மகளிர் ஆடை, ஆடவர் ஆடை. பொதுவாக ஆடை அகம்னு போட வேண்டியது தானே, எதுக்கு விளக்கம்? நல்லா சிந்திக்கணும். ஆணுடைய உள்ளாடைகள் வெளியாடைகளை பெண்கள் எடுக்க மாட்டாங்க. பெண்களுடைய உள்ளாடை 2, வெளியாடை 3. இதை யாரும் ஆண்கள் எடுக்க மாட்டாங்க. ஆண்களுக்கு 4 ஆடை என்றால் பெண்களுக்கு 1 சேர்த்து 5 ஆடை. அறிவுள்ளவர்கள் புரியட்டும். எப்பொழுதுமே பெண்களுக்கு ஐபுகளை மறைப்பதற்கென்றே ஆடைகள் கூடுதலாகத்தான் இருக்கு. அதே மாதிரி கஃபனில் கூட ஆணுக்கு 12 மீட்டர் இருந்தால் பெண்ணுக்கு 13 மீட்டர். ஏங்க கூடி 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 போகுது? இங்கே தான் சிந்திக்கணும். அறிவு எது, ஆற்றல் எது, செயல்திறன் கொண்ட வெற்றி எது? இவைகளை எல்லாம் சரியாக சிந்திக்காமல் தனக்குத்தான் ஓர் நிலை உண்டு என்பதை உயர்த்துவதற்காக காண்பிக்கப்படுகின்ற அரக்க குணங்கள் தான் ஆடம்பர அழிசாட்டியங்கள். கண்டதை இடு, காண்காததை விடு என்ற நிலை இஸ்லாத்தில் இல்லை. காண்காததை தான் கண்டதை விட எடுத்து அதை ஆய்வு பண்ணி அமல் செய்யணும். எதுக்கெடுத்தாலும் இல்லை 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 என்றால் ஒரு வாழ்க்கையில் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிஅமத்தும் அஃவும் ஆஃபியத்தும் இல்லை, தர்திரியம் தான் இருக்கு. இல்லை என்று சொல்பவன் இல்லாதவன், உண்டு என்று சொல்பவன் ஸ்ரீதேவி என்பதை புரிந்து வாழ்வது இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்று. ஹலால் ஹராம் பேணுதலில் முக்கியத்துவம் அது. அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா யுஹர் ருசுல், ஓ நபியே, நபியை பார்த்து சொல்கிறான்ல, குலு மினத் தையிபாத்தி, நீங்கள் மனமான நறுமணமிக்க உணவுகளை உண்ணுங்கள், வஅமலு சாலிஹா, அதனால் ஏற்படுகின்ற சக்தி இருக்குது பாருங்கள் உடலில், நல்ல அமலை சாலியை செய்யுங்க. சரி, அமலே சாலி என்பது அல்லாஹ்வை ரசூலை புகழும் வழியில் எதுவாக இருந்தாலும், தொழுகை வணக்கன்றது மட்டுமில்லை, சலவாத், திலாவத்தை குர்ஆன், திக்ரு ஃபிக்ரு, மானபீன் ஓதக்கூடிய பைத்துக்கள் எல்லாம் உயர்ந்தவை தான். அல்லாஹ்வை ரசூலை நினைவாற்றுகின்ற ஆற்றல்களை அல்லாஹ் குர்ஆனில் எத்தனை இடத்துல சொல்லி காமிக்கிறான். ஒரு அம்மா கேட்டுச்சு, குர்ஆனில் முஹம்மது என்று வருதாண்டு. அட மூதேவிக்கு பிறந்தவளே, குர்ஆன் எடுத்து பாரு, ரசூலுல்லா பேரில் சூரா முஹம்மதுண்டே ஒரு சூரா இறங்கியிருக்கு. அதில் அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தா. இப்போ அல்லாஹ் சொல்வது இப்படி, பிரஜைகள் சொல்வது புகழ். தன்னைத்தான் புகழ்வதை விட, தன்னுடைய வம்சத்தை வளர்ப்பதை விட, தன்னுடைய ஆற்றலை மக்களுக்கு வெளிப்படுத்தி இழுப்பதை விட, அல்லாஹ் ரசூலுடைய ஆற்றலை மக்களுக்கு கொடுத்து அல்லாஹ் ரசூலின் நினைவாற்றலோடு கொண்டு வர வேண்டுமா இல்லையா? இதை ஏன் மறுக்கின்றது? மௌலூத் மீலாது என்று சொன்னாலே எல்லாத்துக்கும் என்ன செய்யுதுன்னு சொன்னால், உடலில் எண்ணத்தில் புத்துநோய் மாதிரி வந்துடுது நிறையா மக்களுக்கு. கூடாது கூடாது கூடாது, எவன்டா சொன்னான் கூடாது என்று? நோயின் வளர்ச்சி கூடாது என்பதில் தான் இருக்கு, ஷிஃபாவின் வளர்ச்சி கூடும் என்பதில் அமைந்திருக்கின்றது.
அல்லாஹ் சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ நுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபா வ ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அதுக்கப்புறம் ரஹ்மத்துல் லில் முஃமினீன். எத்தனை ஆயத்து! தன்னைத்தான் நாசமாக்குகின்ற அரக்க அடவாடித்தனமான எண்ணங்களை வளர்க்கின்ற ஆண்களையும் பெண்களையும் கிட்டி தள்ளி எரிந்திருமான்ல, அடையொட்ட பிச்சை எடுப்பான்ற மாதிரி. நாம் தெரியாததை தெரிந்தது போன்று தெரிந்ததை மறைத்து மக்களுக்கு மத்தியிலே தன்னை வளர்க்க வேண்டும், வயிற்றை குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்று ஃபிர்காக்கள் கொண்டு வரக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹதி என்னஹும் சுபலனா அப்படின்றான். இந்த சுபுல் எது, நஹதி எது? எதை கொண்டு நகதி பெற முடியும்? எதை கொண்டு சுபூலிலே நிரந்தரமாக இருக்க முடியும்? அதை கண்டுபிடிப்பதுதான் இஸ்லாத்தின் மூல கொள்கைகளில் ஹிதாயத்தின் நோக்கங்களாகும். அதைத்தான் சொல்றான் நபியே, மனமானதை சாப்பிடுங்க, சாலிகான அமல் செய்யுங்க. முகாத்தப் இது நமக்கு, மக்களுக்கு. அடுத்து சொல்றான், யாயுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மெய் விசுவாசிலே குழு மின தையிபாத், அதே நறுமணத்தை நீங்கள் சாப்பிடுங்க, ஹலாலான உணவு உடைகளை உடுத்துங்க. மா ரசக்குனாக்கும், நாம் எதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோமோ அதில் நறுமணத்தையும் ஹலாலையும் நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, பேசுங்க, உடுத்துங்கன்றான். ஆனால் நாம் எதை திங்கிறோமோ இல்லையோ, அடுத்தவங்களுடைய பொறணிகளை, அவங்களுடைய இறைச்சிகளை சமைச்சு திங்கக்கூடிய அளவுக்கு வலா எகுத்த பாதுக்கும் பாதா. என்னங்கடா நீங்கள் பேசுகிறீங்க, தெரிஞ்ச மாதிரி ஆடுறீங்க. பாம்பு படம் எடுத்தா அந்த படத்தை அடக்க மகிழி போதும், அதை கையிலேயே பிடிச்சி ஆட்டலாம், என்ன விஷம் இருந்தாலும். இந்த மகிழி ஊத தெரிஞ்சவர்கள் தான் அடக்க முடியும். இந்த உலகம் என்னும் பாம்பை அல்லாஹ் ரசூல் என்னும் திக்ரு ஃபிக்ர் என்னும் மகிழியால் அடக்கும் ஆற்றல் எவனுக்கு இருக்கோ அவன் ஆண்மைக்குரியவன். குழப்புபவன் ஷைத்தானின் மூல ஸ்தானத்தில் குடியிருக்கும் முண்டவன். அவன் முண்டை இல்லாத தலை மாதிரி. ஆகையினால அல்லாஹ் சொன்னது முதல் தையிபாத்து சொன்னான், இங்கேயும் தையிபாத் சொல்கிறான். மா ரசக்குனாக்கும், நாம் அருளியதிலிருந்து நீங்கள் தையிபாத் நறுமணத்தை நீங்கள் சாப்பிடுங்க. இந்த தையிப் என்பதும் தையிபாத் என்பதும் என்ன? அவைகளின்படி நமது வாழ்வை அமைப்பதுதான் சாரம்சங்களில் கட்டுப்பட்ட ஒன்றாக இருக்கு. ஒரு மனிதன் ஹலாலான உணவு, ஹலாலான உடை, ஹலாலான வாழ்க்கை இருந்து கேட்கப்படக்கூடிய அத்தனை துவாக்களும் அல்லாஹ்விடத்தில் இவனுக்கு அங்கீகரிக்கப்படும். தாமதமில்லை. குடி, அல்லாஹ் கொடுப்பான். முசீபத்தை நீக்கி அல்லாஹ் நீக்குவான். நோயை நீக்கி அல்லாஹ் நீக்குவான். ஒரே சொல் தான். ஒத்தை வரியில் வெற்றி பெறும் ஒரு மனிதன் மூமின் தான். அந்த மூமினின் சீரம்சங்களை எல்லாம் சொல்லி காமிக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ இதா கலல்லாஹு வரசூலுஹு ஐ யகூனு லஹுமுல் ஹிதத் இன்னல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. அதீம் வாய் நிறைய சொல்ல வைக்கிறான்ல. செய்யாதே முனி நாக்கில் சொல்ல வைக்கிறான். கூடாது முனி நாக்கில் சொல்ல வைக்கிறான். இஸ்லாத்தில் அனுமதி இல்லை முனி நாக்கில் சொல்ல வைக்கிறான். அதீம் வாய் நிறையா, அடி தொப்பல்ல இருந்து வாய் நிறையா சொல்ல வைக்கிறான். அப்போ நீ சொல்கிறதெல்லாம் முனி நாக்கின் விஷம். ஆடு மாடு நுனிப்புள்ள தான் மேயும். ஒரு இடத்துல நின்று பசுமையை மேயாது, மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் பசுமை அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதுதான் அரக்கர்களின் பசுமையின் வாழ்வில் காய்ந்த தடம். அவைகளை நாம் பின்பற்றுதல் என்பது கூடாது.
ரசூலை கண்ணியம் செய்வது, ரசூலின் மீது புகழ் பாடுவது, ரசூலின் வாழ்வை முழுக்க நமது வாழ்வாக எடுப்பது அல்லாஹ் நமக்கு அளித்த அருள் கொடைகளில் நியமத்துக்களான முர்சலீன்களுடைய சொல். அந்த முர்சலானவர்களை பற்றி அல்லாஹ் இங்கே நமக்கு எவ்வளோ தெளிவாக சொல்கிறான். யா அய்யுஹர் ருசுல், இன்னொரு இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு, ரசூலுல்லாவுக்கு ரசூல்மார்களுக்கு சொன்ன அதே சப்ஜெக்ட் அதே துணியில் மூமினுக்கு சொல்கிறான். அந்த இடத்துல ருசுல் என்றான், இந்த இடத்துல மூமின் என்றான். என்ன வித்தியாசம் நீ கண்ட மூமின? மூமினாத் யார்? அடவாடித்தனம் செய்யும், பிங்க் மங்கிகளாக நாம் வாழக்கூடாது. அறிவை மங்க வைத்தவர்களாக நாம் வாழக்கூடாது. மகத்துவத்தின் உச்சகட்டத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான ஆய்வை தடத்தை சரி செய்து செவ்வையாக அடிபாதாளத்தில் நாம் விழுந்து விடாமல் நம்மை தற்காத்து கொள்ள தையிபாத்தான வாழ்க்கை நமக்கு தேவைப்படுது. இந்த தையிபா 2 வகையில் தான் கிடைக்கும். ஒன்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது, இரண்டாவது ரசூலுல்லாவை அவர்கள் ஏவியதை அவர்கள் சொன்ன பிரகாரம் வழிபட்டு அவர்கள் காட்டி தந்த நமூனாவில் ஹலாலை கொண்டு தான் நாம் அடைய முடியும். அல்லாஹ் ரசூலை அடைவதற்குண்டான ஹலாலான வாழ்வை தக்க வைக்க அரக்கர்களின் அடையாளங்களை ஒழித்து இந்த வருகின்ற மௌலூத் மீலாதின் முபாரக்கான இன்றைய தினத்தின் சுப செய்தியாக யா ஷஹ்ரு ரபியுல் அவ்வல் மர்ஹபா மர்ஹபா, யா ஷஹ்ருன் நபி அஹ்லம் வசஹலா, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரபியுல் அவ்வல், அஸ்ஸலாமு அலைக்கும் யா மீலாதுன் நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும், அஷ்ரகல் பத்ரு அலைனா فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه السرور يا نبي يا نبي يا رسول يا نبي سلام عليكم والسلام على النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. فاتبعوني على الإسلام وأتوني من المسلمين.